எதிர்பார்க்க எறும்புனால நிக்கிறார். ஏய் யாரவா என்ன பண்ற? கண்ணு மூணு சாமி குமார் எப்படி எதிர்ப்பு இப்ப கண்ணு தர கண்ணே தரடா அப்ப போ முன்னாடி இருக்கிறாங்க சாமி. சாமி பகவானே பொக்கவாயா வாயிரப்ப பல்லுக்குங்களா? அதே எனக்கு தெரியாது சாமி. உனக்கு 7 மணிக்கு வர்ற பக்தர்கள் அப்படி சொல்லி வந்தாங்க. பக்தர்கள் ஆமா என்ன பகவானே பொக்கவாயா கோயிந்தா கோயிந்தா. நீ சொல்வது தவறு. ஆஹா சாமி பகவானே கோவிந்தா கோவிந்தா என்று அழைப்பார்கள் பக்தர்கள். அப்படியே கும்பிடுறாங்க. எப்படி? சீமான பொட்டி நாரவாயினா கோயிந்தா கோயிந்தா. சாமி வித்தியாசமாக்கு சீமான் பொட்டின்னு தான் சொன்னாங்க. கிடையாது. நான் மின்பறவை திரியோதாயகம் திரியோதாயகத்தில் என் தந்தையாக தசரத சக்கரவர்த்தியாருக்கும் தாயாக கௌசலாதேவி அம்மையாருக்கும் ராமராக பிறந்தேன். ராமரா பிறக்கிற போது அப்போது என் தாயாக விளங்கும் கைகேசி அம்மையார் அவர் சொல்றா, ஆலிசூல் உலகமெல்லாம் வரதனை ஆளனி போய் பூவீரி சடைகள் பெண்ணி புண்ணிய துறைகளாடி 14 ஆண்டு இசிந்துமே வருவே சொன்னார் தந்தையார் பாக்கியன் வண்ணம் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் புறப்பட்டேன். ஆமா தாய் வார்த்தை தடுக்க மாட்டேன். அப்ப நான் போகிற போது என் மனைவி சீதா பிராட்டி என் தம்பியாக விளங்க லட்பன போகிற போது எங்கு சென்றோம்? தண்டகாரணி மாவட்டத்தில் சென்று ஏறுகிற போது அப்போ சீதா பிராட்டியை ராவணன் சிறையிடத்தான். அப்போ தேடின்னு போனோம். தேடின்னு போகுது கிருஷ்ணாபுரி வழியாக போனோம். அப்ப உங்க தாய் மாமன் யார் யாரு? வாலி சுக்ரீவன். அப்ப வாலி சுக்ரீவன் அவங்க 2 பேரும் சேர்ந்து தார் என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. யாரு? தாரை. அவளும் கடல்ல பிறந்தவதான். அப்ப கல்யாணம் பண்ணும் போது அப்ப துமிதிமி ஒரு அரக்கன். அந்த அரக்கனுக்கு வானத்தை மட்டுமா கொம்பு. கொம்புடா கொம்பு வானத்தை முட்டும். அவ்வளவு பெரிய வீரன். அப்போது அவனோட சண்டை செய்ய யாராலையும் முடியலையாம், என்னாலையும் முடியல. அப்ப உனக்கு சரிபலம் அடித்தவன் யாரு தெரியுமா? வாலி. இந்த சொன்ன உடனே வாலியோட சண்டை போடுகிற போது வாலியை அடிக்கிற அடிக்க அவன் தாங்க முடியாத கல் குகையில சென்று மறைந்தான். மறைகிற போது அப்ப அந்த கல் குகையில ரத்தம் பீரிட்டு வருகிறது. கம்முன்னு படுத்துக்க மாட்டேயா? கம்முன்னு படுக்க மாட்டேயா? ரத்தம் பீரிட்டு வருகிறது கல்குகை வழியாக. அப்ப சுக்ரீவன் பார்த்தான். ஓ அண்ணா அதான் அதே அண்ணன் அந்த அரக்கன் கையில் மாண்டு விட்டான் என்று சொல்லி கல்குகைக்கு பெரிய பாறை கொண்டு நிறுத்திட்டு வந்துட்டான். வந்த உடனே அப்ப தார் என்ற பெண்ணோட சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப நான் அந்த அரக்கனை கொன்று வந்து பார்த்தால் என் தம்பி பொண்டாட்டியோட உட்காந்துக்கிறான். நான் என்ன செய்தேன்? அவனோட போர் தொடங்கினேன். போர் தொடங்குற போது அப்ப என்ன ஆச்சு? அவன் பயந்து ஓடுறான். அப்ப நான் ராமரா போகிற போது வந்து முறையிட்டான் சுக்ரீவன். யாரிடம்? என்னிடம் முறையிடுகிற போது அப்ப நான் என்ன சொன்னேன்? நான் மனைவியை தேடின்னு போறேன். ஏன்னா இந்த மாதிரி முறையிடுறேன்னு. உனக்கு படத்துணையா வரேன். எனக்கு படத்துணையா வரணும்னா எங்க அண்ணனை கொல்லணும்னு. அப்ப மறைமுகமாக நின்று வாலியை கொன்றேன். யார் கொன்றது? நீ. ராம அவதாரத்துல இந்த அவதாரத்துல. அப்ப கொன்ற உடனே அப்ப உங்க மாமன் தாய் மாமன் பார்த்தான் சுக்ரீவன். நீ அதாவது ஆஞ்சநாயனுக்கு ஆஞ்சனாதேவி அம்மையாருக்கு நீ பிள்ளையா பிறந்து ஆஞ்சநாயனாக இருந்தாய். அப்போ உன்னை எனக்கு படத்துணை அனுப்பும் போது பக்தர்கள் பார்த்தார் ஸ்ரீ அனுமந்த நாராயணா கோவிந்தா என்று அழைப்பார்களே தவிர நீ சொல்றது சீமான புத்தி வேணும். எப்படி? காமால கண்ணனே கோயிந்தா கோயிந்தா. யாருக்கு? காமால. என்ன காமால? காமால மஞ்சு காமால. மஞ்சு காமால கிடையாது. நான் குழந்தையாக இருக்கிற போது சிரித்தால் கன்னத்தில் குழி விழும். கூட பசங்களுக்கு குழி விழும். இப்ப கூட விழுந்துருது அரடி குழி. அந்த அம்மாளுக்கு பாரு குழி யாருக்கணும் டோக்கன் விழுந்து. என்ன பாடுறா? அதுக்கு பேரு கமலம். எதுக்கு பேரு? அதுக்கு பேரு அந்த சிரித்தா அந்த கன்னத்துல குழி விழுற கமலம். அப்ப எங்க அம்மா பார்த்தா கமல கண்ணா கோவிந்தா இந்த அழைப்பாள். அப்படியா? லாதா லவடா கோவிந்தா கோவிந்தா. ராதா லவடா கோயிந்தா கோயிந்தா. மலக்காரு இதெல்லாம் மலக்காரு. அந்த மலக்காரு. எந்த மலக்காரு? அப்படி அப்படி பால் போட்டுக்கால் பக்கத்துல அவரு என் மனைவி ராதா. ராதா ரமணா கோவிந்தா. என்னையும் என் மனைவியும் சேர்த்தி கோவிந்தா என்று அழைப்பார்கள். அண்ட புண்டவாயா அகர்த்து நொல்லிவாயா கோயிந்தா கோயிந்தா. வாயா அங்கே போயிருக்கோம். அது என்னவோ
ஒரு ஒத்தலாட்டுக்கு வர்றவங்க சொன்னாங்க என்ன அண்ட புண்ட வாயா அகத்து நொல்லி வாயா கோயிந்தா சரியா தவறு ஆ, நான் குழந்தையா சென்று ஆ. வளர்ப்பு பிள்ளையா எங்க சென்று எங்க நந்தகோபன் மனைவி அசோதைக்கு ஆஹா. அப்ப நான் குழந்தையா இருக்கிற போது ஆ. நானும் என் அண்ணன் பலராமனும் ஆ. விளையாடுகிற போது ஆ. மண்ணை வாரி சென்ற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண நான் ஆஹா. யாரு நீ நல்லா கல்யாணி நீ ஆ, அப்ப எங்க அம்மாளுக்கு போய் சொன்னோம் பலராம ஆஹா. நம்ம ஓடி ஓடி வந்தா ஆ. மண்ணை தின்னடா கண்ணா ஆ. தெர்றா வாயண்ணா ஆ. திறக்கல ஆ. தவடு மீது அடிச்சா ஆ. ஆண்டு திறந்தேன் வாயு ஆஹா. அப்பதான் எங்க அம்மா கண்ணுக்கு தெரிஞ்சதான் ஆ. அண்ட ரெண்ட சராசர 14 உலகம் ஆ. என் அங்கத்திலே தெரிந்ததான் ஆஹா. அப்ப எங்க அம்மா சொன்னா ஆ. அண்டத்து உண்டவனே கோவிந்தா ஆஹா. தேவிக்கு மிண்டக்காரனே கோயிந்தா கோயிந்தா எங்க அம்மா பேரு தேவகி ஆ. தேவகி மைந்தனே கோவிந்தா ஆஹா. என்று அழைப்பார்கள் பக்தர்கள் ஆஹா. ஜானிக்கு மணல வர்றா கோயிந்தா கோயிந்தா என்னத்துக்கு ஐயனமோ மணல வாரி பாரு நீ என்ன ஆகுறன்னு பாரு கவர்மெண்ட் தடை போட்டுருது அதே ராமாவதாரத்தில் ஆ. ஜனகராஜன் மகள் ஆ. ஜானகியை மணந்தேன் ஆஹா. ஜானகி மணாலா கோவிந்தா ஆ. என்று அழைப்பார்கள் பக்தர்கள் ஏழு மேல மேல ஜங்கிரமனே கோயிந்தா கோயிந்தா நானே. ஜெய் ஆ. 7 மலையில் சென்று ஆ. தங்கி இருந்தவா கோவிந்தா பக்கடா மேல பள்ளி கொண்டவனே கோயிந்தா பார்க்கடலில் பள்ளி கொண்டவா கோவிந்தா சாக்கடை தண்ணியில ஜானம் பண்ணவனே கோயிந்தா கடலுக்கு பேர் சாகரம் ஆஹா. சப்த சாகரம் தண்ணில் சானம் செய்தவா கோவிந்தா காக்கா மேல எகிரி விழுந்து போறவனே கோயிந்தா கோயிந்தா காக்கா மேல இப்படி போறது எகிரினேன் என்னுடைய வாகனம் ஆஹா. கருட வாகனம் கரெக்டா என்ன கார்காவே பொட்டுப்பிடி கருடன் மீது வருவாய் கோவிந்தா என்று அழைப்பார்கள் ஆமாம் கருட வாகனத்தின் மீது வந்து என்னை காப்பாற்ற கடவுளே ஆஹா. இன்று பக்தர்கள் அழைப்பார்கள் ஆஹா. பச்சை ரத்தின சுருட்டின் மலவனே கோயிந்தா என் கோயிந்தா மேனி பச்சை திருமேனி ஆஹா. பச்சை திருமேனி என கோவிந்தா ஆ. சாமி சார் திருடி அநேக வணக்கம் அப்படியா ஆ. எங்கிட்ட ரெண்டு சாரு என்ன பத்தி என்னுடைய பாதத்தை படித்தபடினால் ஆமாம் நமக்கெல்லாம் மேலான தெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் ஆமாம் என்னுடைய அருளாலும் ஆமாம் நீ வாழ்க ஆஹா. நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் கலை வாழ்க அப்படியா ஆசீர்வாதம் இது என்னடா நாமா இது சாவு நாம சாமி சொல்லணும்டா ஆ. கடங்கார நாம சாமி இது கடங்கார நாம இது நீ சாவு நாமன்னு சொன்னேன் ஆ. நாமத்துக்கே ஒரு பேர் இருக்குது ஆஹா. ஆதி பரஞ்சோதியா அந்த பயங்கரமா இதியா நின்ற நாமம் நிலையா நின்ற நாமம் சிவந்தனை எடுத்த போது ஜனகின் மகளான ஜனகிய மறந்த நாமமே எங்கள் நாமமே ஜனகிய மறந்த நாமமே ஆதிபரஞ்சோதி அண்ட பயங்கரமாக ஆமாம் நீதி நெறியாக நெடிமுடி உச்சியில நிலையாக நின்ற நாமம் நின்ற நாமம் அதோடு கிடையாது ஆமாம் ஜனகன் மகள் ஆகிய ஜானகிய மணந்த நாமம் ஆமாம் சாவு போடுற நாமமே ஆஹா. அப்படின்னு சொன்னேன் ஆஹா. இது தவறே கிடையாது ஆமா ஏன் ஏன்
நம்ம எத்தனை நாள் இருந்தாலும் பிறப்பு ஒரு நாள், இறப்பு ஒரு நாள். இறந்த பிறகு ஆண்களுக்கெல்லாம் நாமம் போடுறாங்களே இல்லையா? ஆமா. அந்த நாமம் எதுக்காக? எதுக்கு? மேலாம் பாதத்தையும் நான்காம் பாதத்தையும் விளக்கிய கொடுத்த நாமம், விளக்கிய கொடுத்த நாமம். இந்த நாமத்தை போடுறாங்களே, அந்த நாமம் நான் வழிகாட்டி போறேன் நான்காம் பாதத்துக்கு. நான்காம் பதிக்கு. ஆமா, அது ஒண்ணும் தப்பு இல்லை. சாவு போடுற நாமன்னே தவறே கிடையாது. அது போட்டாதான் நான்காம் பதி போய் சேரவனி. ஆமா ஆமா. இருந்தாலும் இப்படி பேசினே இருக்கிறேன், எனக்கு பேச்சு கொடுத்துனே இருக்கிறேன். பேசினே இருந்தா நாம பேசினே தாங்கம்மா நானும். ஆமா ஆமா. அதனால நான் யாரு, நீ யாரு? நீ யாரு? நான் நந்தி. இல்ல சாமி, நந்தியா? நான் நந்தி இல்ல, முன்னாது நந்தி. இப்ப சாத்திரடி. சாத்தகி. ஆமா ஆமா. தம்பிடா நீ. ஆமா, உடன் பிரிப்பி. ஆமா, நாக்கு அடிச்சுக்க தெரியுமா இல்லையா? எல்லா கேட்டு பேசுற மாதிரி பேசுறீங்கிற அச்சா நாக்கு அடிச்சிடுவேன். மனமனா பள்ளியடி இல்லையா? அதான் கேட்ட தெரிஞ்சுக்கிட்டு கவனம் வச்சுக்க. இருந்தாலும் நான் யார் தெரியாது. தேவா தேவாகி பாரு செல்வருப்பணி